வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்ம சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க நம்புறேன். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்துட்டு இருக்கோம். எந்தவித மூட நம்பிக்கைகளும் போகாமல் உள்ளது உள்ளவாறு எப்படி கர்மா நம்மளுடைய வாழ்க்கையில் சம்பவங்களாக உருவெடுக்கிறது, நல்ல சம்பவங்களாகவும் அவ்வளவு நல்ல சாதகம் இல்லாத சம்பளமாகவும் எப்படி உருவெடுக்குதுங்கிறத நம்ம துல்லியமாக எந்தவித மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல் அந்த யோகா இருக்கு இந்த யோகா இருக்குது இல்லாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஓரளவுக்கு ஜோதிட விஷயங்கள் நல்லா புரியும். அதே சமயத்தில் பலாபலன்களும் உங்களுக்கு சிங்க் ஆகி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மாத பலன், அதாவது பிப்ரவரி மாதம் 2024 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது பார்க்க போறோம். அதாவது தை மாசத்தோட பாதியில இருந்து மாசி மாசத்துல தை மாசத்தோட செகண்ட் ஹாஃபும் மாசி மாசத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபும் எப்படி இருக்குங்கிறது நம்ம பார்க்க போறோம். பலன்கள் பார்க்க முன்னாடி கிரக அமைப்புகள் எப்படி இருக்குங்கிறது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவதுங்க, மேஷத்துல குரு இருக்கிறார், உங்களுக்கு எல்லாரும் தெரியும். அது ஆண்டு கிரகம். பிப்ரவரி மாசம் குரு பயிற்சி கிடையாது. அதே சமயத்துல கும்பத்துல சனி இருக்கிறார். அவரும் பிப்ரவரி மாசம் பெயர் போறது இல்ல, கும்பத்திலே தான் இருக்க போகிறார். ராகு மீனத்தில் இருக்கிறார், கேது கன்னியில் இருக்கிறார். வெரி குட். இப்போ மாத கிரகங்கள் என்று சொல்லப்படுகிற புதன் எங்க இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா தனுசுல இருக்கார். அதே சமயத்துல சுக்கிர கிரகமும் தனுசுல இருக்கு, செவ்வாய் கிரகமும் தனுசுல இருக்கு. இந்த 3 கிரகமும் பாத்தீங்கன்னா தனுசு ராசியில் உள்ளது. சூரியன் முதல் பகுதியில், அதாவது இப்போதைக்கு பாத்தீங்கன்னா அவர் மகரத்தில் இருக்கிறார். சற்று பிப்ரவரி மாசத்துக்கு அப்புறம் பாதிக்கு அப்புறம் அவரு கும்பத்துக்கு போறார். அதை நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாசம் ஸ்டார்ட் ஆகுறப்ப எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாதத்தில் 2வது நாளே பிப்ரவரி 2ஆம் தேதி என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா புதன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு இடம்பெயர்கிறார். அதே மாதிரி செவ்வாய் பிப்ரவரி 6ஆம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகரத்துக்கு இடம்பெயர்கிறார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிப்ரவரி 12ஆம் தேதி பாத்தீங்கன்னா சுக்கிர கிரகமும் பாத்தீங்கன்னா இடம்பெயர்கிறார். எங்க மகரத்துக்கு இடம்பெயர்கிறார். அங்க காத்து கொண்டு இருக்கும் சூரியனோட இந்த 3 கிரகமும் சேருகிறார்கள். சரி, பிப்ரவரி 15ஆம் தேதி, அதாவது தை மாசம் முடியும் பொழுது மாசி மாசம் முதல் நாள் பிப்ரவரி மாசம் 15ஆம் தேதி சூரியன் கும்பத்துக்கு போகிறார். இந்த ஒரு இடம் கிரக பெயர்ச்சி நீங்க நோட் பண்ணணும். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா பிப்ரவரி 20ஆம் தேதி இந்த 18 நாட்கள்ல புதன் மகரத்தை கடந்து கும்பத்துக்குள்ள என்டர் ஆகிறார். ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா பிப்ரவரி 2ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 20ஆம் தேதி வரைக்கும் இது மாதிரி மாத கிரகங்கள் இடம்பெயர்கிறத நம்ம நோட் பண்ணிக்கணும். இந்த இடம்பெயர்ச்சி, இந்த மாதிரி மாற்றம் ஒரு ராசியிலிருந்து ஒரு ராசிக்கு மாறுறது எந்தவித தாக்கத்தை ஒரு ராசிக்கு கொடுக்க போகுதுங்கிறது நாம பார்க்க போறோம். கும்பராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி 2024 மாதம் எப்படி இருக்க போறதுன்னு பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க ஆல்ரெடி ஜென்மசனி நடந்துட்டு இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு சுமாரான டைம் தான் போயிட்டு இருக்கு. இப்போ 11ஆம் இடத்துல இருந்த 3 கிரகமாகிய செவ்வாய், சுக்கிரன், புதன் 12ஆம் இடத்துக்கு வருகிறார். சூரியன் 12ஆம் இடத்துல இருந்து மாத மிடில் பிப்ரவரி 15ஆம் தேதி ராசிக்குள்ளேயே சனியோட சேர்றார். இந்த அமைப்பெல்லாம் பாத்தீங்கன்னா மாதம் 2வது பகுதி பாத்தீங்கன்னா 7ஆம் வீடு என்று சொல்லப்படுகிற மனைவி ஸ்தானம், கணவர் ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம் சனியோட சேர்ந்து பாதிக்கிறது. பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேமிலியில கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், பார்ட்னர்ஷிப்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஏன்னா அந்த சூரியன் என்று சொல்லப்படுகிற பங்குதாரர்கள், மனைவி கணவர் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் சனியோட சேர போகிறது பிப்ரவரி 15ஆம் தேதிக்கு மேல. ஸோ வியாபாரத்தில் இருக்கிறவங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்க, இல்லத்தரசிகள், கணவன்மார்கள்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடிய அமைப்பும், எடுத்தமா கவுந்தமான்னு பேசக்கூடிய விஷயத்துக்குள்ள போகாம கொஞ்சம் பொறுமையை காக்கக்கூடிய மாதமாக பிப்ரவரி மாதம் உண்டு. மாணவர்கள்லாம் பாத்தீங்கன்னா புதன் 11ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். என்னதான் அவர் ஒரு நட்பான ஒரு ராசிக்கு தான் வந்தாலும் 12ஆம் இடத்துக்கு இருக்கிறது கொஞ்சம் எண்ணத்திலும் கான்சென்ட்ரேஷன்லையும் கொஞ்சம் தொய்வு கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. கொஞ்சம் எஃபோர்ட் நிறைய போட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு கும்பராசிக்காரங்களுக்கு. அதே சமயத்தில் சுக்கிரன் 12ஆம் இடத்துக்கு செவ்வாய் 12ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறது. பாத்தீங்கன்னா தொழில் அமைப்புகள் 12 உச்சம் பெறுறது ஒரு விரயத்தையும், ஒரு மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் காரங்களுக்கு ஒரு நல்ல பலன்களும், மற்ற விஷயத்துக்கெல்லாம் கொஞ்சம் விரயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. கொஞ்சம் தொழில் விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும்.
ஆல்ரெடி ஜென்மசனி போயிட்டு இருக்குது. இப்போ கிரகங்கள் 12ஆம் இடத்துக்கு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செலவுகள் அதிகமாகிற மாதிரியும், குடுக்கல் வாங்கல்ல வந்து கொஞ்சம் நினைச்ச மாதிரி நேரத்தில் வராமல் கொஞ்சம் எல்லாம் இழுபறியாகவே இருக்கிற மாதிரியும் இருக்கு. பிப்ரவரி மாதம் வந்து பொறுமை காக்கக்கூடிய ஒரு மாதமாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. கொஞ்சம் அன்லஸ் வந்து அவங்களுடைய ஜாதகத்தில் நல்ல தசாபுத்திகள் போகும் பட்சத்தில் மற்ற இந்த பலன்கள் வந்து கொஞ்சம் நல்லாவே பலிக்கும். ஸோ கும்பராசிக்காரர்கள் வந்து வயசு வித்தியாசம் பாராமல் பொறுமையாக இருந்து விரயங்களை கட்டுப்படுத்தி பேசும் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்து வம்பு வழக்குக்குள் போகாமல் கொஞ்சம் தப்பிக்கக்கூடிய, மிகவும் கவனமாக இருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு மாதமாக பிப்ரவரி மாதம் உண்டு. இதில் பார்த்தீங்கன்னா என்னதான் நம்மளோட சைடில் நியாயங்கள் இருந்தாலும், நீங்கள் சொல்கிறது கரெக்டான விஷயமா இருந்தாலும், இது செயல்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இல்லை. அதுதான் பெரிய ஒரு கொடியமான விஷயம். நீங்கள் சொல்கிறது கரெக்டாக இருந்தாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. நம்ம சொல்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தான் நடக்கக்கூடிய விஷயமாகவும், நாம தான் ஏதோ தப்பாக சொல்கிற மாதிரியும் தப்பாக செய்கிற மாதிரியும் நமக்கு காட்டக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இப்போ வந்து கும்பராசிக்காரர்களுக்கு பொறுமையை காத்து அடுத்த வரக்கூடிய மாதத்தில் செய்து கொள்ளலாம்ங்கிற ஒரு பொறுமையாகவும், இதே மாதத்தில் எல்லாமே செய்து முடிக்கணுங்கிற ஒரு இறுக்கமான ஒரு மனநிலையில இருந்தீங்கன்னா சில விஷயங்கள் சாதகம் இல்லாமல் நடந்து மனசையும் இல்லை உள்ளத்தையும் வருடுற மாதிரி சில சம்பவங்கள் நடந்துடும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பொறுமையாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. சந்திராஷ்டம நாட்களாக கும்பராசிக்காரர்களுக்கு 25, 26 பிப்ரவரி 25, 26 நாட்கள் வருகிறது. அந்த நாட்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாட்களாகவும், முக்கியமான முடிவுகள் எடுக்காமல் தூர பிரயாணம் போகாமல் இருக்கக்கூடிய ஒரு நாட்களாகவும் இருக்கிறது. ஸோ பிப்ரவரி மாதம் 2024 வந்து எப்படி இருக்க போகுதுங்கிறது பார்த்தீங்க. இது பார்த்தீங்கன்னா பொதுவான பலன் தான் ஒழிய, இது வந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் வரக்கூடிய தசாபுக்திகளும் அந்தந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் பலமும் வைத்துதான் நாம வந்து என்ன மாதிரி ஒரு பலன் இருக்குது துல்லியமா எடுக்க முடியும். இந்த கோச்சார முறையில அடிப்படையில இந்த பயிற்சி முறையில வரக்கூடிய மாத பலன் வந்து ஒரு பொதுவான பலனா தான் நீங்க எடுத்துக்கணும். அதாவது தொடர்ந்து இது மாதிரி மாத பலன்கள் நம்ம சேனல்ல பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய ஃபேமிலியில எது மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்க ரிலேட் பண்ணிக்கலாம். தொடர்ந்து ஒரு 3-4 மாசம் பாக்குறப்ப தான் உங்களுக்கு சிங்க் ஆகும். அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப நான் சொன்ன நல்ல பலன்கள்லாம் வந்து நடக்கலையே, கெட்ட பலன் தான் அதிகமா நடக்குது அப்படின்னு சில பேர் கமெண்ட்ஸ்ல போடுறாங்க. இது என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல தசாபுக்திகள் நடக்கிறப்போ நான் சொன்ன சாதகமான பலன்கள் அதிகமாக நடக்கும். அப்படி ஒரு நல்ல ஒரு தசாபுக்திகள் நடக்காம ஒரு இக்கட்டான ஒரு 6ஆம் வீட்டோ 8ஆம் வீட்டு அதிபதியோட திசைகளோ கொஞ்சம் பாவத்துவமாக இருக்கக்கூடிய திசைகள் நடக்கும் பொழுது நான் சொன்ன ஒரு அன்ஃபேவரபுளான, அதாவது சாதகமற்ற பலன்கள் தான் அதிகம் நடக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு மாற்றத்துக்கு காரணமே ஒழிய இது ஒரு பொதுவான பலனாக தான் எடுத்துக்கணும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.